வணக்கம். இந்தியாவோட விண்வெளி திட்டம் இப்போ ஒரு பிரம்மாண்டமான பாய்ச்சலுக்கு தயாராயிட்டு இருக்கு. ஆமா, இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. அது என்ன, ஏன் இவ்வளவு முக்கியம்னு நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். வாங்க உள்ளே போலாம். முதல்ல ஒன்னு சொல்லிடுறேன், இது வெறும் இன்னொரு ராக்கெட் லான்ச் கிடையாதுங்க. உலக அளவுல விண்வெளி வர்த்தகத்துல இந்தியா ஒரு பெரிய சக்தியா உருவெடுக்க போற ஒரு தருணம் இது. நம்மளோட ஹெவி லிஃப்டர் இப்போ உலக லீக்ல காலடி எடுத்து வைக்குது. சரி, இந்த அனாலிசிஸ்ல நாம எதெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்தியா எப்படி வணிக ரீதியா ஹெவி லிஃப்ட் க்ஷேத்திரத்துல நுழையுதுன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த மிஷனோட முழு விவரங்கள், இதுக்கு பின்னாடி இருக்கிற LVM-3 மற்றும் NSIL-ஓட பங்கு என்ன, அது மட்டும் இல்லாம இது சுமந்துட்டு போற அந்த ப்ளூபேர்ட் செயற்கைக்கோள் பத்தியும், கடைசியா பரீட்சைக்கு தயாராகிற மாணவர்களுக்காகவே சில முக்கியமான பாயிண்ட்ஸையும் பார்க்க போறோம். ரெடியா? சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது விண்வெளி துறையில ஒரு மைல்கல்னு சொல்றமே, ஏன் அப்படி சொல்றோம்? உலக விண்வெளி சந்தையில இந்தியாவுக்கு இது ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். மிஷனோட ப்ரொஃபைல், அதாவது என்ன, எங்கே, எப்போ, ஒரு ஃபீல்ட் ரிப்போர்ட்டர் மாதிரி சில முக்கியமான உண்மைகளை வேகமா பார்த்துடலாம் வாங்க. முதல்ல தேதி டிசம்பர் 24. இந்த தேதியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து சரியா காலையில 8:54 மணிக்கு விண்ணை நோக்கி சீறி பாய போகுது. சரி, இதோட பேலோட் என்ன? அதாவது இது என்னத்தை சுமந்துட்டு போகுது? ஒரு உயர் மதிப்புள்ள அமெரிக்கை செயற்கைக்கோள். அதோட பேரு ப்ளூபேர்ட் பிளாக் 2. இந்த செயற்கைக்கோள் எங்கே போக போகுது? அதோட இலக்கு லோ எர்த் ஆர்பிட், அதாவது LEOன்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, பூமிக்கு மேல 160 கிலோமீட்டர்ல இருந்து 2000 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கிற ஒரு சுற்றுப்பாதை. இந்த மிஷனோட நோக்கத்தையே இந்த இலக்கு தான் தீர்மானிக்குது. ஓகே, இவ்ளோ பெரிய ஒரு லான்ச் நடக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி யாரு? வாங்க இப்ப அதை பத்தி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இவ்ளோ நாளா நம்மளோட நம்பிக்கை நட்சத்திரம் PSLV தான். பல வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை அதுதான் சுமந்துட்டு போச்சு. ஆனா இப்போ 5 டன்னுக்கு மேல எடை இருக்கிற பெரிய செயற்கைக்கோள்களை தூக்குறதுக்கு நம்ம கிட்ட ஒரு புது பாகுபலி வந்திருக்கு. அதுதான் LVM-3. இதுதான் இந்தியாவுடைய பவர்ஃபுல் ஹெவி லிஃப்ட் ராக்கெட். இதோட பவர் எவ்ளோ தெரியுமா? லோ எர்த் ஆர்பிட்க்கு கிட்டத்தட்ட 8 டன். ஆமாங்க, 8000 கிலோ வரைக்கும் இதனால தூக்கிட்டு போக முடியும். இதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் இந்தியாவுக்கு சாத்தியமில்லாம இருந்த ஹெவி சேட்டலைட் மார்க்கெட்டோட கதவு இப்போ நமக்காக அகலமா திறந்திருக்கு. சரி, இந்த மாதிரி சர்வதேச ஒப்பந்தங்களை எல்லாம் யார் டீல் பண்றா? அதுக்கு தான் இருக்காங்க நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட், அதாவது NSIL. இவங்க தான் இஸ்ரோவோட கமர்ஷியல் பிரிவு. இஸ்ரோவோட டெக்னாலஜியை உலக சந்தையில வியாபாரமா மாத்துறது இவங்களோட வேலை. இப்போ நம்ம ராக்கெட் சுமந்துட்டு போற அந்த முக்கியமான பேலோட், அந்த ப்ளூபேர்ட் செயற்கைக்கோளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்? முதல்ல அதோட எடை சுமார் 6500 கிலோ. யோசிச்சு பாருங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பெரிய செயற்கைக்கோளை தூக்க நமக்கு LVM-3 மாதிரி ஒரு ஹெவி லிஃப்ட் ராக்கெட் அவசியமா இருக்கு. அடுத்து வர்ற இந்த நம்பர் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். 2400 சதுர அடி, கிட்டத்தட்ட ஒரு சின்ன வீட்டோட அளவு இது. இது என்ன தெரியுமா? அந்த செயற்கைக்கோளோட ஃபேஸ்ட் அரே ஆண்டனாக்களோட சைஸ். லோ எர்த் ஆர்பிட்ல இவ்ளோ பெரிய கமர்ஷியல் ஆண்டனா வரிசை இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல. சரி, இதோட மிஷன் என்ன, நோக்கம் என்ன? ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்பவே பவர்ஃபுல். எந்த ஒரு ஸ்பெஷல் டிஷ் ஆண்டனா இல்ல வேற எந்த கருவியும் இல்லாம விண்வெளியில இருந்து நேரடியா உங்க ஸ்மார்ட் போனுக்கே செல்லுலார் பிராட்பேண்ட் கொடுக்கறது தான். இது உண்மையிலேயே ஒரு புரட்சிகரமான விஷயம். சரி, இப்போ LVM-3 மூலமா கனமான செயற்கைக்கோள்களை ஏவுறதுக்கான கதவு திறந்திருக்கு. அப்போ ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? இந்த புது சக்தியை வச்சுக்கிட்டு உலக விண்வெளி சந்தையில இந்தியா அடுத்து எந்தெந்த மார்க்கெட்டுகளை கைப்பற்றும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.